பொதுமக்கள் ரொம்ப நாட்களாகவே காத்திருந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்த்து தெரிந்துக்க போறோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். அதாவது மக்கள் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலாங்க. குறிப்பாக பெண்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 இதுவரை வாங்காதவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த 2500 எப்போது என்ற கேள்விதான் இருக்கு. ஆனா ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கூடிய சீக்கிரம் விரைவில் அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த 2500 உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்கக்கூடிய ஒரு நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு தகவல் எந்த மாதிரி ஒரு தகவலாக இருக்க போகிறது, கண்டிப்பா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்க போகிறது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் இன்றைய அளவும் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்து வருவதாக ஒரு முக்கியமான கருத்து, ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது வெளியாகி வந்திருக்கு. இதனை அனைத்துமே நாங்க பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்காருங்க. நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில ரூபாய் 2500 தருவதாக சொல்லி இருந்தோம். சொன்னதுபடியே பாத்தீங்கன்னா 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் அமலுக்கு வருவதாக ஒரு முக்கியமான கருத்தை அவர் தெரிவித்து இருக்கிறார். இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் பெயரும் அதுல ஆட்டோமேட்டிக்காக இடம்பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் புதிய அப்டேட்டான ஒரு தகவலாக இருக்குங்க. ஸோ வாங்காதவர்கள் நீங்க எந்த முயற்சி செய்யாமல் உங்களுடைய பணம் நீங்க நினைத்தபடி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கலாம். இன்றைய அளவு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் விண்ணப்பித்து கைக்கு வராமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அவங்களும் மகளிர் உரிமை தொகை வாங்க முடியும் என்ற சட்டம் இருக்கிறதுங்க. ஸோ இதனால அவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்காமல் இருந்தது. ஸோ இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக தள்ளி வைத்து அப்ளை செய்து காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இன்னமும் கைக்கு வரவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனால அவர்கள் பெரும் ஒரு இக்கட்டான சூழலை இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். அதாவது அரசாங்கத்தில் வரக்கூடிய எந்த ஒரு சலுகையும் பெற முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. இந்த 2500 கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வரும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்காருங்க. இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்காருங்க. ஸோ நீங்க நிறைய அலைய வேண்டிய ஒரு சூழல் இதனால இல்லை. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு இதற்காக ஒருவரம் அலைந்து திரிந்து இருக்காங்க. அதனால பெண்மணிகள் இனி நீங்க அலையவே தேவையில்லைங்க. நீங்க வாங்காமல் இருந்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து சேரும் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப புதிய அப்டேட்டாக வந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சியில தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தாவேக தேர்தல் அறிக்கையில கூறிய 2500 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில நிலவி வருகிறது. இதே போன்றுதான் இதுவரை வாங்காத குடும்ப தலைவிகளும் புதிய பயனாளிகளும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனியாக மனு கொடுத்து வராங்க. இந்த நிலையில தான் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிர் பெயரும் இடம்பெற்று இருக்கிறது, யாரும் விடுபட மாட்டார்கள். இதனால தனித்தனியாக யாரும் போய் அப்ளை செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்து இருக்கிறார். திருச்சியில பாத்தீங்கன்னா இன்று மக்கள் குறைதீர் கூட்டமானது நடந்ததுங்க. இதுல இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ ஆவுமான ரமேஷ் கலந்து கொண்டு குறைகளை கேட்டு அறிந்தாருங்க. அதாவது மக்களுக்கு அங்க என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வந்தாரு. மேலும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களையும் பெற்று கொண்டாருங்க. அப்போதுதான் அமைச்சர் அவர்கள் பேசி ஒரு தகவலாகவே இந்த ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500க்காக இன்னொரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனு கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியுங்க. ஆனா கண்டிப்பாக அந்த மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம், கொஞ்ச கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டாருங்க. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமே செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
மக்களும் பெரிய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கவில்லை. அடிப்படை விஷயங்களை செய்ய சொல்லிதான் கோரிக்கை மனு கொடுத்து இருக்காங்க. கடந்த ஆட்சியில இருந்தவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லைங்க. ஆனா இப்போது மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை நாங்க கேட்டு வருகிறோம். சோ இந்த ஆட்சி மக்களுடைய குறை தீர்வு ஆட்சியாக கண்டிப்பா இருக்கிறது. மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுத்து இன்றையாலும் வருகிறார். இதனை அனைத்துமே நாங்க பரிசீலித்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்து இருந்ததுங்க. குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 தருவோம் அப்படின்னு சொல்லி இருந்த கருத்தை அவர் மறுபடியும் சொல்லியிருந்தார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வங்கி கணக்கிற்கு பணம் ஏறிடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போது ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், மகளிர் உரிமை தொகைக்காக யாரும் தனித்தனியா மனு கொடுக்க வரிசையில நிற்கவே வேண்டாங்க. தயவு செய்து இங்க நின்று நேரத்தை வீண் செய்ய வேண்டாங்க. நீங்க உங்களுடைய வீட்டில் உள்ள வேலைகளை சென்று பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது வரை மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேர்த்துதான் உங்களுடைய பெயர் எல்லாம் மொத்தமாக முதலமைச்சர் விஜய் இதற்கான அறிவிப்பை கூடிய சீக்கிரம் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வெளியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அவர்களுடைய வங்கி கணக்குல பணம் ஏறிடும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்து இருக்கிறார். ஸோ தனித்தனியா மனு கொடுக்க தேவையில்லைங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது போலவே மாதம் 2500 கூடிய விரைவில் கொடுப்போம். மாதம் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்து சேர்ந்திடும். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லைங்க. இதுவரை நீங்க வாங்குகிறவர்கள் வாங்காதவர்கள் என எல்லாருடைய பெயருக்கும் மொத்தமாக லிஸ்ட் ரெடியாகி பணம் வந்துடும். இன்னும் பட்ஜெட் நாங்க தாக்கல் செய்யவில்லைங்க. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான முக்கியமான அறிவிப்பு வெளியாகும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க கொடுக்கின்ற எல்லா மனுக்களையும் நானே படித்து பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி எதையெல்லாம் மேக்சிமம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உடனே செய்து விடுவோம் என்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி இருக்காருங்க. ஸோ இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்தாக, மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தகவலுக்கு ஒரு புதிய அப்டேட்டான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால மக்கள் அனைவரும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாதுங்க. நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் கூடிய விரைவில் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் என்ற நம்பிக்கை இப்போ அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அரசியல் சார்ந்த புதிய அப்டேட்டான பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.